ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இறைவன் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக. ஒவ்வொரு ஆண்டு தான் புது புது ஆண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளுடைய வேலைகளாகட்டும், நம்மளுடைய எல்லா பணிகளும் அதே மாதிரி தான் நம்ம தொடர போகிறோம். புது ஆண்டு வந்துட்டுனோடனே துணி துவைக்கிறத விட போகிறோமா, சமைக்கிறத விட போகிறோமா, இல்லை நம்ம வேலையிலேருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் பெற போகிறோமா? எல்லா வேலையும் அதே தான். ஆண்கள் அதே மாதிரி உழைக்க போகிறாங்க, பெண்கள் அதே மாதிரி வேலைகள் செய்ய போகிறாங்க, குடும்பத்தில் பிள்ளைகளை பார்க்க போகிறாங்க, படிக்க வைக்க போகிறாங்க. அதுவே தான் நடக்க போகுது. ஆனால் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய கொலைகளாகட்டும், கொள்ளையாகட்டும், கற்பழிப்பாகட்டும் ஏதாவது குறையுதா பாருங்கள். அந்த பாவங்கள் குறையுது அப்படின்னா, சரி இந்த ஆண்டு இவ்வளோ இருந்துச்சுப்பா, இந்த ஆண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த ஆண்டு ஒன்றுமே இல்லைப்பா அப்படியே நம்ம சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான பாவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. கற்பழிப்பாகட்டும், கொலையாகட்டும், திருடுறதாகட்டும் எல்லாம் அதிகமாகிட்டுருக்கு. அப்போ எல்லாம் நம்ம கூட சேர்ந்துருக்க சக மனிதர்கள் தான் திருடர்களாகவும், கொள்ளையர்களாகவும், கற்பழிக்கக்கூடியவர்களாகவும் ஆகிறாங்க. அப்போ அந்த பாவத்தெல்லாம் விடுறது எப்போது சொல்லுங்கள்? ஒரு புது வருஷம் வருது, ஒரு புது மனிதனாக ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அந்த தன்னுடைய பாவங்களை திருத்திக்கணும். இன்றைக்கான மத்திய அரசாகட்டும், அது ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த மத்திய அரசே வெறுப்புக்குரிய அரசியலை செஞ்சு இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் மத வழிபாட்டு தலங்களையும் இடிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு நாள் பாருங்கள், எல்லாம் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னைக்கு வடநாட்டில் 7 மாநிலத்தில் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு தலைமைத்துவம் அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. அதனால தான் போய் செய்கிறாங்க. எங்கேயோ ஒன்று அப்படி இப்படி நடந்துட்டனாலும் நம்ம சரி ஏதோ தெரியாமல் நடந்துட்டு அப்படிங்கலாம். ஆனால் பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி அந்த 7 மாநிலத்தில் நமக்கு நடக்கு கிறிஸ்மஸ். அந்த அரசாங்கமும் அந்த கவர்மெண்ட்டும் ஏதாவது அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதா, ஏதாவது பண்ணுதா? ஏன்னா அவங்களே அதை செய்ய சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே ஒரு புது மனிதன், புது ஆண்டு அப்படிலாம் கொண்டாடிட்டு எல்லா பாவங்களும் நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மனிதன் தன்னுடைய தவறுலேருந்து திருந்தும் போது தான் சரி இந்த வருஷம் கொண்டாடினாங்க, இவ்வளோ பாவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கலாம். ஆனால் எந்த ஒரு பாவமே குறையலை. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவறை நினச்சி பார்க்குறான்? எந்த ஒரு அரசாணைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் பெரிய அச்சத்திலும் பயத்திலையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாரும் அவர் வரிய போட்டார், இவர் வரிய போட்டாரா, இவங்க திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் வரிய போட்டு மக்களை கொலை பண்ணிகிட்ருக்காங்க. புது வருஷம் தொடங்கினோன்னே நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்கி நம்ம செழிப்பாகி எல்லாம் வந்துட போதா? ஒன்றும் வரப்போகிறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம போனால் தான் வேலைக்கு, நம்ம பிள்ளைகளை பார்த்தா தான் முடியும். கவர்மெண்ட் தரப்போதா? கவர்மெண்ட்டு நம்மள்ட்ட இடிக்காமையும் நம்ம பொருளை உடைக்காமல் இருந்தாலே சரி. அதனால் நியூ இயருங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை.